இப்போது இதில் வந்து 3 டைப் இருக்குங்க சரிங்களா. இதில் மொத்தம் வந்து 3 வகையான கணக்குகள் வந்து இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது டைப் 1 ஓகேங்களா. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0.3 மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கொடுத்துருக்கோம் அல்லது பார் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பண்ண வேண்டியது 3 இருக்கா பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் அந்த 3 எழுதிக்கோங்க. நமக்கு ஒரு எண்ணுக்கு மேலே இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒரே ஒரு 9 வந்து கீழே போட்டுக்கணும் சரிங்களா. ஒரே ஒரு 9 கீழே போடணும். இது ஒன்றும் நம்மளால் வகுக்க முடியுமா? முடியும். எதால் பண்ணலாம்? நம்ம 3ஆல் பண்ணலாம். 3 1 3 3 3 9. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/3 கிடைக்கும் சரிங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 0.7 மேலே வந்து அதே போல் டேஷ் கொடுத்துட்டோம் சரிங்களா. அப்போ நம்ம என்ன எழுதணும்? 7 எழுதணும். ஒரு எண்ணுக்கு மேலே ஒரு டேஷ் இருந்தால் 9 போட்டுக்கணும் சரிங்களா. இதை நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.7 7 7ன்னு சொல்லிட்டு நமக்கு போயிட்டே இருக்கும் சரிங்களா. ரைட்.